இன்றைக்கி இப்படி தான் இருக்கேன். சரியாயிடுச்சு. எப்படின்னா முகம் ஃபுல்லாக ஒரு அலர்ஜிலாம் வந்ததெல்லாம் எல்லாமே சரியாக போச்சு. நான் இப்போ கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் அது. அதை தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். அதனால் நான் நல்லா தான் இருக்கேன். பல் வலி கொஞ்சம் மைல்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. டோலு, எனக்கு டைம் இல்லை, போயிட்டு வாப்பா. நீ லூஸு மாதிரி கமாண்டு போடுவ, என்னை எதுக்குப்பா டென்ஷன் பண்ணுறதுக்கு வர? அப்புறம் ஏன் சைலண்ட் லைவ் மேடம்? நாளைக்கு பேசிடுவோம் நார்மலாக. நாளைக்கு சாட்டர்டே, பெருமாளை வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம், விடுங்க. நாளைக்கு பக்ரீத்து, நிறைய இஸ்லாமிய நண்பர்கள்லாம் சூப்பராக கொண்டாட போகிறாங்க. ஆக்சுவலி நிஜாம் ப்ரோ கூட என்னை பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு பிரியாணிலாம் செஞ்சு போடுங்க சிஸ்டர்னு சொன்னார். ஆனால் நானும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ஆனால் சாட்டர்டே வர்றதுனால நான் செய்ய முடியாது. என்னடா அது கோரஸாக கத்துறாங்க இவங்கெல்லாம்? யாரோ வராங்க. மேடம், ஏன் மேடம் அவனை அனுப்பிட்டீங்க? கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அனுப்பியிருக்கலாம்ல மேடம். ஐயோ, அது எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரியான கமாண்ட்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தால், அது கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தான் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது போட்டு தொலைச்சா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. தான் நான் இப்போலாம் எந்த டென்ஷனும் எடுத்துக்கல. டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஒன்று பிடிக்கலையா அதை பாட்டு நம்ம இது பண்ணிடணும். அவங்க இப்படி தான் போட போகிறாங்கன்றது நமக்கே தெரியும் அந்த ஐடியில். அப்புறம் எதுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கணும்? நாளைக்கு பேச போகிறீங்களா? நல்ல காமெடி மேடம். தண்ணியிலே தான் எழுதி வைக்கணும் மேடம். எழுதி வைங்க வைங்க. தண்ணியில் எழுத அழியாமல் இருக்கும். அதனால தான் தண்ணியில் எழுதி சொல்லியிருக்காங்க எல்லோரும். நீ சொல்கிறத தண்ணியில் தான் எழுதி வைக்கணும்னு சொல்கிறது பழமொழி. ஏன்னா அதில் பென்னு, பேப்பரு, இங்கு இதெல்லாம் செலவாயிடும் இல்லையா? அதனால் தண்ணியில் ஈஸியாக எழுதிடலாம்.